Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் தான் பார்க்க போறோம். டேட்டாபேஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன். அப்ப டிரான்சாக்ஷன்னா என்ன? டிரான்சாக்ஷன் அப்படின்றது செட் ஆஃப் லாஜிக்கலி ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நிறைய செட் ஆஃப் ரிலேஷன்ஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் சொல்றோம். இங்க நிறைய டாஸ்க் நடக்கும். அதாவது இப்ப பேங்க் டிரான்ஸ்பர் நடக்கிற மாதிரி தான் அமௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். அதே மாதிரி டேட்டா பேஸை ஒரு ரிலேஷன்ல இருந்து இன்னொரு டேட்டா பேஸுக்கு இன்னொரு ரிலேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்றது தான் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன் சொல்றோம். இங்க நிறைய டாஸ்க் பெர்ஃபார்ம் ஆகலாம். ஒரு டாஸ்க் தனியா ஆக்ஷனாவும் பெர்ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா நிறைய சீரீஸ் ஆஃப் ஆக்ஷனாவும் பெர்ஃபார்ம் ஆகலாம். கண்டினியூவா நிறைய ஆப்ரேஷன்ஸ் தொடர்ந்தும் நடக்கலாம். ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷன் மூலியமா இதுல பண்ற ஆப்ரேஷன் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கம்மா. இந்த டிரான்சாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டிரான்சாக்ஷன் ஒன்னு இருக்கு, ஒய் டிரான்சாக்ஷன் ஒன்னு இருக்கு. இந்த எக்ஸ் டிரான்சாக்ஷன்ல பாருங்க, ஓப்பன் அக்கௌண்ட்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம் ஒரு ஆக்ஷனை. ஓப்பன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றோம். ஓல்டு பேலன்ஸ் பாக்குறோம். ஓல்டு பேலன்ஸ்னா எதோட ஓல்டு பேலன்ஸ் பாக்குறோம்? எக்ஸ் டாட் பேலன்ஸ் தான் பாக்குறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூ பேலன்ஸ் பார்க்க போறோம். நியூ பேலன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஓல்டு பேலன்ஸ்ல இருந்து நான் எவ்வளவு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறணுமோ பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்? 800 ரெடியூஸ் பண்றேன். சோ 800 ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட எக்ஸ் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? நியூ பேலன்ஸ் தான் என்னோட எக்ஸ் பேலன்ஸா இருக்கும். ஏன் 800 நான் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம்? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்குவேன், எக்ஸ்ன்ற அக்கௌண்ட்டை. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆபரேஷன் பண்றதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். அதுவே இங்க பாருங்க, ஓப்பன் அக்கௌண்ட் ஒய்ன்ற அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். ஓல்டு பேலன்ஸ் ஒய் டாட் பேலன்ஸ்ல பாக்குறேன். இப்போ நியூ பேலன்ஸ் பண்ண போறேன். எப்படி? ஓல்டு பேலன்ஸ்ல இருந்து 800 பிளஸ் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு முன்னாடி ஒரு ஓல்டு பேலன்ஸ் இருக்கு, அதை நான் 800 பிளஸ் பண்ணி எனக்கு ஒய் பேலன்ஸ் இப்ப என்னவா இருக்கும்? நியூ பேலன்ஸ் இருக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேரு நம்ம டிரான்சாக்ஷன் சொல்வோம். இந்த டிரான்சாக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண நமக்கு 4 ஆபரேஷன்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. இது எல்லாமே நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். சோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ரீட் ஆபரேஷன், ரைட் ஆபரேஷன், கமிட் ஆபரேஷன், ரோல் பேக் ஆபரேஷன். இது 4 தான் இம்பார்ட்டன்ட். ரீட் ஆபரேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு வேல்யூவை டேட்டா பேஸ்ல இருந்து ரீட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் ரீட் ஆபரேஷன். இப்ப பாருங்க, ரீட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ன்ற டிரான்சாக்ஷன்ல இருந்து எனக்கு வேல்யூவை ரீட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வேல்யூவை ரீட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய மெயின் மெமரியில இருக்க பஃபர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் ஆபரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆபரேஷன். ரைட் ஆபரேஷன் எதுக்காக யூஸ் ஆகும்? நம்ம எந்த வேல்யூவை ரீட் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூவை பஃபர்ல இருந்து எடுத்து ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ன்ற வேல்யூவை ரீட் பண்ணி வச்சு பஃபர்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த பஃபர்ல இருக்க எக்ஸ் வேல்யூவை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி நான் ரைட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரைட் ஆபரேஷன். நெக்ஸ்ட் ஒன் கமிட். கமிட் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே பெர்மனண்டா சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா கமிட் ஆபரேஷன். இப்ப நான் ஒரு டிரான்சாக்ஷன்ல கமிட் ஆகுறேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன்னா நான் அதுல இன்வால்வ் ஆகுறேன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இந்த ஒர்க்கை நான் பண்றேன், இந்த டிரான்சாக்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு, அதாவது அது கமிட் ஆகுறது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அது பண்ற எல்லா ஒர்க்கையுமே பெர்மனண்டா சேவ் பண்ணி வச்சுக்கோ. ரோல் பேக் ஆபரேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்டெப் வியூ பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரோல் பேக் ஆபரேஷன். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன்னு போய் பாக்குறதுக்காக இந்த ரோல் பேக் ஆபரேஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 ஸ்டேட் இருக்கு. ஆக்டிவ் ஸ்டேட், பார்ஷியலி கமிட்டட், கமிட்டட் ஸ்டேட், ஃபெயில்டு ஸ்டேட், அபார்ட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லலாம். இனிஷியலா நம்மளுடைய ஒர்க் எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ பார்ஷியலி கமிட்டட்னா நான் இது செய்யலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகத்துல ஒரு விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகிறது லைட்டா. ஓகேவா? கமிட்டட் ஸ்டேட் அப்படின்னா ஃபுல்லாவே நான் இந்த ஒர்க் செய்யறேன்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷனுக்கு நான் ஏத்துக்கிறேன், நான் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு மொத்தமா கமிட் ஆகுறது. அதுல ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம ஃபெயில்டு ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்படி நம்ம செய்யற விஷயம் ஒன்னு ஃபெயில்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்தை செய்யறத நிறுத்திடுவோம். அதுதான் அபார்ட்டட் ஸ்டேட். டெர்மினேட் பண்ணிடுறது. எனக்கு இந்த டிரான்சாக்ஷன் வேணாம், நான் இந்த ஆக்ஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி மொத்தமா டெர்மினேட் பண்ணிடுறது அபார்ட்டட் ஸ்டேட். இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.